ரஷ்யாவோட செக்யூரிட்டி கவுன்சிலோட செர்கே ஷாய்கு அவர்கள் ஈரானுக்கு வந்து போனதுக்கு அப்புறமா நிறைய அறிவிப்புகளானது ரஷ்யாவில் இருந்தும் சரி ஈரான்ல இருந்தும் சரி இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் நிலவிட்டிருக்க அந்த உறவுகள் பற்றியும் அடுத்து வரப்போற காலகட்டங்களில் இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து எப்படி உலக அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாங்கன்னு ஒரு அறிவிப்புகள் இந்த ரெண்டு நாடுகள் கிட்ட இருந்து வந்திருக்கு. அதே டைம்ல இப்ப ஈரான்ல இருந்து ஒரு தகவல் கசிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்பா ரஷ்யாவில இருந்து இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அதிகாரி, அதுவும் அவங்களோட செக்யூரிட்டி கவுன்சிலோட செக்ரட்டரி எல்லாம் வந்து போயிருக்காருன்னா இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஈரானுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆயுதத்தை இப்ப ரஷ்யா ஷிப்மெண்ட் பண்ண போறாங்க. சோ அதை பொறுத்த வரைக்கும் மேபி அதிநவீன ஆயுதமா சொல்லக்கூடிய S-400 ஈரான் கேட்டிருக்காங்க இப்ப ரஷ்யா கிட்ட. சோ அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கூட இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் இப்ப நடந்திருக்கலாம். ஒருவேளை ரஷ்யா வந்து ஈரானுக்கு தெளிவா இல்ல டைரக்டா ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த S-400 ரஷ்யா இவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஈரான்ல இருந்து ரொம்பவே முக்கியமான சில அறிவிப்புகளானது இப்ப வெளியில வந்திருக்கு. இதே டைம்ல ஈராக்ல வச்சு அல் அசாத் ஏர்பேஸ் அமெரிக்காவோட ஒரு முக்கியமான ஈராக் அசட்னு சொல்லலாம். அது மேல நேத்து 2 தாக்குதலானது ராக்கெட் தாக்குதலானது நடத்தப்படுது. இந்த தாக்குதல்ல 5 அமெரிக்க சோல்ஜர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இதுல ஒருத்தரோட நிலைமைன்றது ரொம்பவே சிவியரா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகைகளும் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரத்துல அமெரிக்காவோட அந்த சோல்ஜர்ஸ்ன்றவங்க யாராச்சும் இதுல உயிரிழக்கிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. இஸ்ரேலோட ராணுவம், இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இப்போ ஒரு கிரீன் சிக்னலை கொடுத்திருக்காங்க. பாசிபிளான கண்டிஷன்ல உங்களுக்கான ஒரு கோ ஹெட் அந்த ஒரு கிரீன் சிக்னலை நாங்க இப்ப கொடுக்கிறோம். சோ முக்கியமான எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நீங்க இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கைகள் வேணா எடுக்கலாம்னு சொல்லிட்டு போருக்கான ஒரு கிரீன் சிக்னலை இப்ப கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே பல முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ டீடைலா பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கும் தமிழ் கிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். கடந்த ஒரு 14 மணி நேரத்தில் மட்டும், அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ நான் பேசிட்டு இருக்கேன் இந்த டைமுக்குள்ள இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் ஒரு பதற்றன்றதையும் தாண்டி உண்மையிலேயே இந்த ரெண்டு நாடுகளையும் ஒரு போருக்கு கிட்ட நிறைய சம்பவங்கள் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஈரானுக்கு ரஷ்யாவோட செர்கே ஷாய்கு அவர்கள் வந்து போனதுக்கு அப்புறமா அவர் இப்போ ரஷ்யாவுக்கு திரும்ப போயிட்டாரு. அதே டைம்ல இஸ்ரேல்லையும் அமெரிக்காவோட அந்த சென்ட்ரல் கமாண்டோட கமாண்டர் குரில் அவர்கள் அதே இஸ்ரேலில் வச்சு ஒரு மீட்டிங்ல ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு நாடுகளும் தனித்தனியாக அவங்களோட நட்பு நாடுகள் கிட்ட ஒரு முக்கியமான மீட்டிங்ல ஈடுபட்டிருந்ததுல அதிகமான கவனத்தை ஈர்த்திருக்கிறது இந்த ரஷ்யாவோட மீட்டிங் தான். காரணம் என்னன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நிறைய விதமான உறவுகள் இருக்கு. குறிப்பா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரஷ்யாவுக்கு அதிகமான ஆயுதங்கள் இந்த உக்ரைன் போர்ல ரஷ்யா இந்த அளவுக்கு இன்னும் நின்றுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஈரான். அவங்க கொடுத்த அந்த ட்ரோன்ஸ் இல்ல அவங்க கொடுத்த அந்த சில ட்ரோன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ரஷ்யாவை உக்ரைன் போர்ல இன்னும் அதிதீவிரமா ஈடுபட வச்சதுல ஒரு முக்கிய பங்கு இந்த ஈரானுக்கு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஈரானுக்கு ரஷ்யாவோட உதவின்றது கண்டிப்பா அவங்க செஞ்சாகணும். ஏன்னா ரஷ்யா ஒரு கஷ்டத்துல இருக்கப்போ ரஷ்யா வந்து உக்ரைன் போர்ல ரொம்ப தடுமாறிட்டு இருந்தப்போ இதே ஈரான் தான் ரஷ்யாவுக்கான அந்த உதவிகளை பண்ணாங்க. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு ஆபத்தில் உதவுன மாதிரி இப்போ ஈரான் ஒரு பெரிய த்ரெட்ல இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா ஈரானுக்கு தெரியும் ஈரானுக்கான பிரச்சனைகள்ன்றது இல்லை ஈரானுக்கான அந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள்ன்றது அதிகரிக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல மேபி ரஷ்யா இவங்களுக்கு நேரடியாக உதவிகளை பண்ணணும்னு சொல்லிட்டு அதிகமான வலியுறுத்தல்கள் இப்போ ரஷ்யாவை நோக்கி ஈரானால வைக்கப்பட்டு இருக்கு. இப்போ இந்த S-400 பத்தி பார்ப்போம். S-400 பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரொம்ப நாளா ஈரான் ரஷ்யா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு மீட்டிங்ல S-400 பத்தி பேசப்பட்டிருக்கலாம். ஏன்னா இப்ப ஈரான் ஓரியன்டட் மீடியாஸ் இல்ல ஈரான் சம்பந்தப்பட்ட அந்த குரூப்ஸ் எல்லாத்துலயுமே S-400 தான் டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு. எல்லாருமே அதை பத்தி தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பவரை பொறுத்த வரைக்கும் ஈரான் கிட்ட நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பவர்ஸ் இருக்கு. இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட்ஸை இவங்க வந்து ஈஸியா வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும் இல்ல அவங்களுக்கான ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தணும். இந்த இடத்துல போனா இந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. சோ இந்த இடத்துல நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ஸை நம்ம பறக்க வைக்கிறத குறைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பவர் இருக்கணும்னா S-400 இந்த இடத்துல ஈரானுக்கு இன்றியமையாத ஒன்று. சோ அதையும் இந்த இடத்துல ஈரான் கேட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யாவுல இருந்து அதுவும் வரும்னு சொல்லிட்டு நிறைய ஒரு தியரியை இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ரியாலிட்டியில உடனடியாக S-400 இப்போ ஒரு 2 நாள்ல வந்து ஈரானோட பதில் தாக்குதலானது நடக்க போகுதுன்னு வைங்க. அதுக்குள்ள அதாவது ஒரு வாரத்துக்குள்ள S-400 இவங்க இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பயத்தை இல்ல ஒரு ரிட்டாலியேஷன் பண்ணக்கூடிய அந்த தன்மையை இஸ்ரேலுக்கு இவங்களால கெடுக்க முடியும். சோ இந்த ஒரு வாரத்துக்குள்ள S-400 ரஷ்யாவால இவங்களுக்கு கொடுத்துட முடியுமா? பிராக்டிக்கலா அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோன்னா கண்டிப்பா கிடையாது. போர்க்கால அடிப்படையில் இல்ல ஒரு சில முக்கியமான உதவிகளை ரஷ்யா கொடுத்தாலுமே ஒரு S-400 யூனிட்டை கம்ப்ளீட்டா இந்த அளவுக்கு ஈரானுக்கு கொடுக்க முடியும்னா அதுல ரஷ்யாவுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஏற்கனவே இந்தியாலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு வர வேண்டிய அந்த 2 கம்ப்ளீட்டான யூனிட்ன்றது வரலன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரஷ்யா அவங்களோட ஆக்டிவா இருக்க ரேடார்ஸை இல்ல அவங்களோட ஆக்டிவா இருக்க S-400 எடுத்து ஈரானுக்கு கொடுக்கறது மட்டும்தான் ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆனா அதுக்கும் இப்போ உக்ரைன் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரஷ்யாவோட ரேடார் ஸ்டேஷன்ஸை குறி வச்சு உக்ரைனோட தாக்குதல் இப்போ நடந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கும் ரஷ்யா யோசிப்பாங்க
சொல்லுவாங்க. ஸோ ப்ராக்டிக்கலி இது பாசிபிளான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் முக்கியமான வேற ஏதாச்சும் ஆயுதங்கள், முக்கியமான மிசைலோட காம்பனன்ட்ஸ் ஏதாச்சும் கண்டிப்பாக இந்த ஈரானுக்கு வரும். ஸோ அதை பற்றின அஃபிஷியலான அறிவிப்புகள் கூடிய சீக்கிரத்தில் ஈரான் கிட்ட இருந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இஸ்ரேல் வந்து ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க நேற்று நைட்டு. மொசாடோட தகவலின்படி, உளவுத்துறையோட தகவலின்படி ஈரானோட மிசைல் மூவ்மெண்ட்ஸ்ன்றது பெருசாக எந்த இடத்துலையும் தெரியல. ஸோ ஈரான் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறோம் இந்த ஒரு பதில் தாக்குதல் நடத்துறதுக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டி, அதாவது மிசைல் மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உடனடியாக ஈரான் IRGC என்ன ஒரு பதில் கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்பா மேலெல்லாம் தேடிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு மிசைலோட மூவ்மெண்ட்ஸ் தெரியும்? எங்ககிட்ட தான் அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் இருக்கு. அண்டர் கிரவுண்டில் நிறைய பங்கர்ஸ் மாதிரி நிறைய கிராமங்களை உருவாக்குற அளவுக்கு ரொம்பவே பாதுகாப்பான இடங்கள்ல இவங்களோட மிசைல் லான்ச் சைட்ஸ் இருக்கு. ஏன் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இவங்களோட விமானங்களை உள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு கூட அண்டர் கிரவுண்டில் பூமி கடியில் நிறைய சுரங்கங்களை தோண்டி ரொம்பவே பாதுகாக்கப்பட்ட இடங்கள்ல ஈரானோட மிசைல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதுல இருந்து நீங்க மிசைல்ஸ் எதிர்பாருங்க. எல்லாத்தையுமே என் மேலேயே தேடிட்டு இருக்கீங்க, பூமிக்கு கீழே இருந்து உங்களுக்கான சர்ப்ரைசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கணிப்புக்கு எதிராக இப்ப ஈரான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம லெபனன்லயும் இப்ப பதற்றம்னு சொல்றதை தாண்டி கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு போர் வரப்போகுதுன்ற மாதிரியே லெபனன் முழுக்க இப்போ ஒரு நிலைமையானது நிலவிட்டு இருக்கு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்க 32 டன் மதிப்பிலான ரிலீஃப் மெட்டீரியல்ஸ், ஒரு போர் சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அங்க இருக்க பொதுமக்களுக்கு தேவையான மெடிக்கல் சப்ளைஸ், மருத்துவ உதவிகள், அவங்களுக்கு தேவையான அவசர பாதுகாப்பு சாதனங்கள்னு சொல்லிட்டு இப்போ லெபனனுக்குள்ள தரை இறக்கி அதை எல்லா சென்டர்ஸ்க்கும் பிரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டெல்டா ஏர்லைன்ஸ், அது மட்டும் இல்லாம லிஃப்தான்சா, இவங்க எல்லாருமே குறைஞ்சபட்சம் ஆகஸ்ட் 31 வரைக்கும் இன்னையில இருந்து எங்களோட ஃபிளைட்ஸை கம்ப்ளீட்டா கேன்சல் பண்றோம். ஒரு சில ஃபிளைட்ஸை ரீஷெடியூல் பண்ணியிருந்தாங்க, கொஞ்ச நாள் வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, 31 வரைக்கும் எங்களோட ஃபிளைட்ஸ் எதுவுமே லெபனன்ல இருந்து கிளம்பாது. அதே மாதிரி ஈரானோட ஏர் ஸ்பேஸையும் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா இந்த இடத்துல ரொம்பவே ஒரு டென்ஷன் ஆனது அதிகமாகிட்டு இருக்கு. இந்த ரிஸ்க்கை எங்களோட பேசஞ்சர்ஸ்க்கும் எங்களோட ஏர்லைன்ஸ் க்ரூ மெம்பர்ஸ்க்கும் நாங்கள் கொடுக்க விரும்பல. ஸோ எங்களோட ஏர்லைன்ஸோட சேவையை இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நாங்கள் நிறுத்துறோம்னு அவங்களும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் முழுக்க ஹை அலர்ட்னா இந்த ராணுவம் சம்பந்தப்பட்டது மட்டும் நான் சொல்லல. ஏன்னா நேற்று நைட்டு தான் இஸ்ரேலோட ராணுவ அதிகாரிகள், கமாண்டர்ஸ், குறிப்பாக சொன்னா IDF சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் லெப்டினன்ட் ஜெனரல் ஹர்சி தலைமையில் ஒரு அவசர மீட்டிங் ஆனது இஸ்ரேலோட ராணுவ அதிகாரிகள் மத்தியில் கூட்டப்படுது. இதுல இஸ்ரேலோட ஆர்மிக்கான அந்த ஒரு கிரீன் சிக்னல், நீங்க வந்து ஒரு போர் சூழல், இப்போ ஹெஸ்புல்லா ஒரு அக்ரஷன் பண்ணாலோ இல்ல ஈரானுக்கு எதிராக யாரு பண்ணாலோ, இந்த ஒரு நபர் தான் பண்றாங்க இல்ல அவங்க தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம். இஸ்ரேலோட செக்யூரிட்டிக்கு இல்ல இஸ்ரேலோட சாவரின் இன்டெகிரிட்டி, இறையாண்மைக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரதை நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியுமோ இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு அதை நீங்க தாராளமா பண்ணலாம். சோ இதுக்கப்புறம் ஒரு கமாண்டுக்காக யாரும் வெயிட் பண்ண தேவையில்லை. அந்த கமாண்ட் ஆனது இப்பயே கொடுக்கப்படுது. யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுதங்களை தூக்குறாங்களோ அவங்க எல்லாரையும் அழிக்கிறதுக்கான முழு அதிகாரமும் இப்ப இஸ்ரேலோட ராணுவத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மேற்கு கரையில இஸ்ரேலோட அடிகள்ன்றது இல்ல இஸ்ரேலோட அந்த தாக்குதலோட தீவிரம்ன்றது கடந்த 24 மணி நேரத்தில் ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இது மேற்கு கரையில் இருக்க ஊடகங்கள், அங்கே இருக்கக்கூடிய சோர்சஸே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. நார்மலான ஒரு காய்கறி வண்டி ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கு. டைம் லேப்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள்ஸ் அந்த இடத்துல போறப்போ திடீர்னு அந்த கதவு திறந்துட்டு உள்ள இருந்து ஒரு 15க்கும் அதிகமான IDF சோல்ஜர்ஸ் உடனடியாக அங்கிருந்து இறங்கி போயிட்டு அவங்க ஒட்டுமொத்த பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. சில இடங்கள்ல துப்பாக்கி சூடுகளும் நடத்திருக்கு. நேற்று நைட்ல மட்டும் இந்த துப்பாக்கி சூடுகள்ல மேற்கு கரையை சேர்ந்த 4 பேரை இஸ்ரேல் கொன்னுட்டதா மேற்கு கரையில் இருக்க ஊடகங்கள் ஒரு தகவலை உறுதிப்படுத்திருக்காங்க. IDFும் சொல்லியிருக்காங்க, ஸ்பெஷல் ஆபரேஷன் மேற்கு கரையில் வெஸ்ட் பேங்க்ல போயிட்டு இருக்கு. இது பத்தின தகவல்களை கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ஆபரேஷனையும் IDF இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடங்களா இப்போ குறி வச்சு எந்தெந்த இடத்துல டார்கெட்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்கள பொறுத்த வரைக்கும் டார்கெட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டதை இப்போ நியூட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே டைம்ல ஹெஸ்புல்லா கூட ஒரு கிராஸ் பார்டர் ஃபயரிங்ன்றதும், ராக்கெட்ஸ் கிடையாது, ட்ரோன்ஸ் கிடையாது, மேனுவலா இஸ்ரேலோட சோல்ஜர்ஸும் அந்த பக்கம் ஹெஸ்புல்லா குரூப்பை சேர்ந்த அந்த ஃபைட்டர்ஸும் மேனுவலாவே கன் ஃபைட்ல இப்போ ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்க, சீரியஸா சொல்றேன். ஏன்னா ட்ரோனை வச்சு அடிக்கிறது இல்ல ஒரு மிசைலை வச்சு அடிக்கிறதுன்றது வேற. ஆனா மேன் டு மேன் இந்த மாதிரி கன்ஸை வச்சு ஃபைட்டிங் பண்றது ஒரு இன்டென்சிஃபையான கிளாஷ், அந்த இடத்துல ஒரு முக்கியமான சண்டையானது வரப்போகுதுன்றதை குறிக்குது. எப்படி நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் அடிக்கடி இந்த மாதிரி சம்பவங்கள் இந்த பார்டருக்கு ஒட்டி நடந்துட்டு இருக்குமோ அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு இப்போ இந்த இஸ்ரேலும் ஹெஸ்புல்லாவும் தள்ளப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இதாச்சும் பரவாயில்ல, இது எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஈராக்ல இருக்க அல் அசாத் பேஸ் அமெரிக்காவோட ஒரு முக்கியமான அசெட். இது காரணம் என்னன்னா, இது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு அமெரிக்காவோட ஒரு கீ பேஸ், ஒரு லாஜிஸ்டிக் ஹப் மாதிரி இது அமெரிக்கா பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். திடீர்னு அந்த பகுதியில் அந்த பேஸை நோக்கி
ஒரு ராக்கெட் தாக்குதலானது நடத்தப்படுது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதும் ஈரானோட பேக் அண்ட் மிலிட்டன் குரூப்பா இருக்க அல் தவ்ரியோன் இதுக்கான கிளைம் எடுத்திருக்காங்க. நாங்க தான் இந்த தாக்குதலை பண்ணோம், இதுக்கப்புறமும் இதே மாதிரி தாக்குதலை உங்களோட நிலைகள் மேல பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லிட்டு, இதுவும் ஈரான் கிட்ட இருந்து வந்த அதே கட்டிஷா ராக்கெட்ஸால தான் இந்த ஒரு தாக்குதலை பண்ணிருக்காங்க. சோ இது கேஷுவாலிட்டிஸ்ன்றது இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ராய்டர்ஸோட தகவல், அல் ஜசீரா, அது மட்டும் இல்லாம நிறைய மேற்குலக ஊடகங்கள்லயே ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5 பேருக்கு சிவியர் இன்ஜுரின்றது இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. ஸோ அமெரிக்கா அடுத்த யூஎஸ் பர்சனல் ஆர்மி பர்சனல்ஸோட லாஸுக்கு இந்த இடத்துல தயாராகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு தாக்குதலை மையப்படுத்தி அந்த செய்தியும் வெளியிட்டிருக்காங்க. இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒயிட் ஹவுஸ்ல பைடன், அமெரிக்காவோட பிரசிடென்ட், அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ், நிறைய முக்கியமான ராணுவ அதிகாரிகள் எல்லாமே ஒரு முக்கியமான எமர்ஜென்சி மீட்டிங்க்கு கூடுறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது வேற, நார்மலா கமாண்டர்ஸ் கூட. இப்போ அமெரிக்காவோட பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் சொல்லிட்டு எல்லாருமே இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை கூட்டி இது சம்பந்தப்பட்ட ஒரு ஆலோசனையில ஈடுபட்டிருக்காங்க. இந்த மீட்டிங் ஆனது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹை அலர்ட்ல அமெரிக்காவோட தூதரகங்கள் எங்கெங்க இருக்கோ, கிரீன் ஜோன் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட இடங்கள், பாதுகாப்பு அதிகமாக கொடுக்கப்படுற இடங்கள், அது எல்லாத்துலயுமே இப்ப பாதுகாப்புகள்ன்றது உச்சகட்ட நிலைமையில வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும், பாக்தாத்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட எம்பசிக்கு 3 அடுக்கு பாதுகாப்புகள் இப்ப போடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு பாசிபிளான அட்டாக் மேபி நடக்கலாம். அமெரிக்காவோட தூதரகத்தை குறி வச்சு இந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டா அதை முறியடிக்கணுன்றதுக்காகவே அதிகமான பாதுகாப்புகள் எல்லா எம்பசிகள்லையும் போடப்பட்டிருக்கு. இந்த பாக்தாத்ல இருக்கிறதுக்கு இன்னும் அடிஷனல் லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டின்றது ஆட் பண்ணப்பட்டிருக்கு. அமெரிக்கா இப்படி பாதுகாப்புகளை பலப்படுத்திட்டு இருக்க அதே டைம்ல திடீர்னு பார்த்தோன்னா ஈரானோட இஃப்ஷான் மாகாணத்தில் ஒரு 3 வெடிப்பு சத்தம் தொடர்ந்து ஒரு சில வினாடிகள் கேப் விட்டு ஒரு 3 பெரிய வெடி சத்தமானது கேட்கப்படுது. உடனடியே எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த மீடியாவில் நியூஸ் ஆனது எப்படி வெளியில வந்துச்சுன்னா, ஈரானுக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஈரானோட இந்த இஃப்ஷான் ப்ராவின்ஸ்க்கு பக்கத்துல பெரிய பெரிய வெடி சத்தங்கள் கேட்டுருச்சு அப்படின்னா என்ன நினைச்சிட்டாங்கன்னா எல்லாம், அப்படின்னா இஸ்ரேல் உடனே அடிச்சிட்டாங்களா, ஈரானை தாக்குதல் பண்ண விடாம ஒரு ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்கை, ஒரு முன்னெச்சரிக்கை ஸ்ட்ரைக்கை ஈரான் மேல பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி யோசிச்சிருந்தப்போ ஈரான் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நாங்க வந்து எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல்ஸை செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஒரு சில எக்ஸசைஸ்ல எப்படி வந்து ஃபைட்டர் ஜெட் உள்ள எனிமியோட அந்த ஏர்கிராஃப்ட் உள்ள வந்துச்சுன்னா அதை சுட்டு தள்ளுறதுன்றத சிமுலேஷன் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம், அதோட சவுண்ட் தான் இதுன்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய விஷுவல்ஸை பார்த்தோன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட மிசைல் வெடிச்சா வரக்கூடிய சத்தத்துக்கும் ஒரு பாம் கீழே விழுந்து வெடிச்சா வரக்கூடிய சத்தத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல் வெடிச்ச மாதிரி தெரியல, வேற ஏதோ பாம்ஸ் வெடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஈரான் இதை ஏன் இப்படி சொல்றாங்க, இல்லை அவங்களோட ராக்கெட் ஏதாச்சும் மிஸ்ஃபயர் ஆகி வெடிச்சிருச்சான்றது அடுத்த கட்ட தகவல்கள் வெளியில் வரப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் கிட்ட இருந்து ஒரு தகவல் நடந்து வந்திருக்கு. ஈரான் ஹங்கேரி மூலமா இஸ்ரேலுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்காங்க. என்னடான்னு பார்த்தோம்னா, தாக்குதலானது இஸ்ரேல் மேலே நடத்தப்படும், ஆனால் அதுக்கான டைமை நாங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், விரைவில் இஸ்ரேல் மேலே பழிவாங்கும் தாக்குதல், அதாவது ரிட்டாலியேஷன் அட்டாக் கிடையாது, ரிவெஞ்ச் அட்டாக்ன்றது நடத்தப்படும் சொல்லிட்டு ஹங்கேரி மூலமா இஸ்ரேலுக்கு ஒரு தகவலானது இப்போ அனுப்பப்பட்டிருக்கு. இதை இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டரும் உறுதிப்படுத்தியிருக்காரு. ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்ட்ரி மூலமா ஈரானோட தாக்குதலானது இஸ்ரேல் மேலே நடத்தப்படும்ன்ற அந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவலானது எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இதோட நம்ம இந்த வீடியோட எனக்கு வந்துடும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. குறிப்பாக சொன்னால் கடந்த ஒரு இரவுல மட்டும் இஸ்ரேலையும் ஈரானையும் சுற்றி நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. இதில் S-400 இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவோட தூதரகம் மேலே நடத்தப்பட்ட அந்த தாக்குதலாக இருக்கட்டும், இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்க அந்த கிராஸ் பார்டர் ஃபயரிங், மேற்கு கரையில் இஸ்ரேல் பண்ண சம்பவங்கள், இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.